இவ்வளவு பெரிய அமௌண்ட்டா பேங்க் லோனை வாங்கிட்டு திருப்பி கட்டலன்னா எப்படி? ஹெட் ஆபீஸ்ல என்ன போட்டு கொடன்னு குடையறாங்க. இத பாருங்க, இதெல்லாம் பேங்க் சமாச்சாரம். நீங்க திருப்பி கட்டலன்னா இந்த வீடு எஸ்டேட் எல்லாம் ஏலத்துக்கு வந்துரும். என்ன சார் இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க மாமாவுக்கு ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து. கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேர கடன் தான் எங்க மாமா என்ன சும்மா விட்டுறாரு சார். அட்லீஸ்ட் எனக்கு ஆகலனாலும் பொண்ணுக்காவது கடனை திருப்பி அடைப்பார்ல. யூ டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. என்ன சார் இது? கல்யாணத்துக்கும் கடனுக்கும் முடிச்சு போடுறீங்க? அதானே மலை போல நம்பி இருக்கிறேன், அதுக்கு தான் முடிச்சா போடுறேன். அப்ப நீங்க அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு கிடைக்கலையா? சதி, ஹாய் லதா, மை ஸ்வீட் ஹார்ட், வெல்கம் வெல்கம். இப்பதான் உன்னை பத்தி பேசிருந்தா நீயே வந்துட்ட. ஹவ் கிளாட். யா ஏய், ஏன் சோகமா இருக்கிற? உன் முகத்துல அந்த சோகத்தை நான் பார்த்ததே இல்லையே. வாட் ஹேப்பன்? நான் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேச வந்தேன். சொல்லு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணம் நடக்காது. இதுவரைக்கும் ஒருத்தரோட உண்மையான காதலை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு காலம் பூரா அவர் கூட தான் வாழணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன். நீ மாத்திக்கிட்டா நான் அதை ஒத்துக்கணுமா? எத்தனையோ கல்யாணம் மணமேடையில கூட மாறுறது உண்டு சதீஷ். நீ மனசு வச்சா இதையும் மாத்திக்கலாம். எனக்கு வாழ்க்கை பிச்சை கூடன்னு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நோ சான்ஸ். என் முடிவை எந்த காரணத்தை கொண்டு நான் மாத்திக்க தயாரா இல்ல. நிச்சயம் பண்ண கல்யாணம் நடந்தே தீரும். இதை மீறி நீ எந்த முடிவு எடுத்தாலும் உன்னை நான் உயிரோட வாழ விட மாட்டேன். வா 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 வா. என்ன விஷயம்? ராம் சாருக்கு லதாமாவுக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பண்ண சொன்னாங்க. யாரு? நம்ம லதாமாவே. ஐயோ, அப்பா அம்மா சம்மதிக்கிறதுக்குள்ள நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ண சொல்லுதா? அந்த பொண்ணுன்னா வெச்சா குடுமி சரிச்சா மொட்டை கேசா இருக்கும் போல் இருக்க. ஓகே ஓகே, என் ஜாதி ஜனங்களை வர சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ போ. ஏங்க, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? பச்சா குடிமை தான், சரிச்சா மொட்டை தான். இத போய் இனிமே பெருசா உதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய், அது மனுஷங்களோட குணத்துக்காக சொன்ன பழமொழிடா, தலைய பத்தி சொல்றது இல்லடா. முட்டாள்தனமா பேசாதீங்க, அது தலைக்கு சொன்னதுதான். ஐயோ, அடிக்காதீங்க, தலையில அடிக்காதீங்க, அறிவு மாதிரி அடிக்காதீங்க தலையில. தாத்தா தாத்தா. அப்பா, லதா வீட்டுல தானே இருக்கா? ஆமா. ஏன்? அந்த ராம போய் அவன் கூட்டமோ அங்க நீ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான்ப்பா. தெரியும். போலாமா? எங்கப்பா கிளம்பிட்டீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு தான். எந்த நிச்சயதார்த்தத்துக்கு? லதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு. அந்த பையன் நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்தனங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. ரச்சி, வாய முடுறா. எதிரா கௌரவம்? ஒரு பொண்ணை ஏமாத்தி கைவிட முயற்சி பண்ணி அதை எதிர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு மேல பழி போடுறதா கௌரவம்? எல்லா விஷயத்தையும் லதா என்கிட்ட சொல்லிடுச்சு. இவ்வளவு நாளா ஒரு பொய்ய உண்மையாக்கி எங்களையெல்லாம் நம்ப வச்சுட்டியடா பாவி. உன்னை என் மகன் சொல்லிக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நீ சம்மதிக்கிறியோ இல்லையோ, இந்த நிச்சயதார்த்தம் ஏன் சம்மதத்தோட தான் நடக்குது. என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? ஏற்கனவே சதீஷ்க்கு லதாக்கு நடந்த நிச்சயதார்த்தத்தை முடிக்கிறதுனால நம்ம சொந்த விட்டு போட்டு நான் எவ்வளவு கவலைப்படுறேன் தெரியுமா? அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நானே சதீஷை பார்த்து அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீயே தலையிட்டா கூட உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சொத்தையெல்லாம் என் மருமக பேர்ல எழுதி வச்சிருவேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதனால இந்த நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் நடந்தே தீரணும்.
இந்தாம்மா மைக்கு. என்னம்மா அப்படி பாக்குற? இங்க இருக்கிற எங்க சாதி சனம் மட்டும் இல்ல, ஊட்டியில இருக்கிற எல்லாருக்கும் மனமாற்றம் தெரியட்டுமேனு தான் ஊரு பூரா ஸ்பீக்கர் கட்டி வச்சிருக்கேன். ஒரு வித்தியாசமா இருக்கும்ல. இந்தாம்மா உன் முடிவு இந்த மைக்ல சொல்லு. சொல்லுமா. எல்லாருக்கும் என் வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி உங்க எல்லாரையும் கூட்டி தன்னோட கல்யாண விஷயத்தை தெரியப்படுற முதல் பெண் நானா தான் இருப்பேன். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கு. கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், எதையும் தீர விசாரிக்கிறதே உண்மைன்னு பெரியவங்க சொன்னது சரிதாங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்து காதல்ங்கிற புனிதமான ஒன்றை பயன்படுத்தி பல பேருக்கு முன்னாடி நான் ஒருத்தர் அவமானப்படுத்திட்டேன். அதுக்காக நான் இவன் ரொம்ப வேதனைப்படுறேன். இப்போ உங்க எல்லாரும் முன்னாலேயும் என் மனமாற்றத்தையும் கல்யாண முடிவையும் சொல்ல போறேன். இதை மீறி நீ எந்த முடிவெடுத்தாலும் உன்னை நான் உயிரோட வாழ விட மாட்டேன். என் வாழ்நாள் பூரா நான் ராமோட மனைவியா தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். இவர்தான் டாக்டர் ராமலிங்கம், லதாவோட உயிரை காப்பாத்தினவர். போங்க, போய் ரெடி ஆகும். வக்கீல் சார், இந்த கேஸோட முடிவு என்னானாலும் பரவாயில்ல. தான் சொன்ன தேதியிலேயே இந்த கல்யாணம் நடக்கணும்னு என் பொண்ணு ஆசைப்பட்டார். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். இனிமே இந்த கேஸோட முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஜென்மம் மட்டுமல்ல, 7 ஜென்மத்திற்கும் நீதான் இவன் மனைவி, இவன் தான் உன் கணவன்.